Hi friends, welcome to Raga Designs. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல feather stitch or stripped buttonhole stitch எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிட்ச் போடுறதுக்கு 3 லைன் டிரா பண்ணி வச்சிருக்கேன். கீழ இருந்து கவுண்ட் பண்ணிக்கங்க 1 2 3 அப்படினு சொல்லிட்டு. எப்போதுமே மேல இருந்து தான் 1 2 3 லைன் ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ வந்து கீழ இருந்து 1 2 3 லைன் ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்போதும் போல த்ரெட்டை கீழ இருந்து வெளியே எடுத்துக்கங்க. நம்ம கீழ இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து இப்போ த்ரெட்டை வெளியே எடுத்துறோம். அடுத்து செகண்ட் லைன்ல ஒரு செயின் ஸ்டிட்ச் போடுங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து செகண்ட் லைன்ல ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல லாக் ஸ்டிட்ச் போடாதீங்க. லாக் ஸ்டிட்ச் போடாம அதுக்கு மேலே தேர்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிட்ச் போடுங்க. இப்போ தேர்ட் லைனில் செயின் ஸ்டிட்ச் போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம லாக் ஸ்டிட்ச் போட மாட்டோம். தேர்ட் லைனில் செயின் ஸ்டிட்ச் போட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு லைனுக்கு கொண்டு வர்றோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. தேர்ட் லைனில் செயின் ஸ்டிட்ச் போட்டதுக்கப்புறம் லாக் ஸ்டிட்ச் போடாமல் ஃபஸ்ட்டு லைனுக்கு அந்த ஸ்டிட்சை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டு ஒரு லாக் ஸ்டிட்ச் போடுறோம். ஸோ இப்படி தான் அடுத்தடுத்த ஸ்டிட்ச் போட போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிட்ச் போடும்போது நடுவில் ஒரு லாக் மாதிரி விழுகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையும் நம்ம வந்து லாக் ஸ்டிட்ச் போடலை. லாஸ்ட்டாக எண்டில் முடியும் போது மட்டும்தான் லாக் ஸ்டிட்ச் போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். லாக் ஸ்டிட்ச் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிட்ச்சு, தேர்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிட்ச்சு. தேர்ட் லைனில் செயின் ஸ்டிட்ச் போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டிட்சை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டு ஒரு லாக் ஸ்டிட்ச் போடுறோம். இந்த ஸ்டிட்சில் வந்து கீழே 2 லைனுக்கு இருக்க கேப்பில் வந்து கேப் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஆனால் செகண்டு தேர்டு அந்த கேப்பு அந்த லைன் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கும். இதுதான் வந்து ஃபெதர் ஃபார்மில் வர்றதுனால ஃபெதர் ஸ்டிட்ச் அப்படி சொல்லுவாங்க. இல்லைனா ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த அளவு கேப் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை கீழே வந்து ஓரளவு கேப் வேணும் அப்படின்னா இன்னும் கேப் விட்டு ஸ்டிட்ச் போடுங்க. மேலேயும் ஓரளவு கேப் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிட்ச் பண்ணுங்கள். ஆனால் மேலே வந்து ஓரளவு கேப் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப நெருக்கமாக போட்டால் அந்த ஸ்டிச்சோட லுக் வந்து போயிடும். என்னோட ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸ் ரெண்டுமே நாங்கள் வந்து எடுக்கிறோம். அப்புறம் ப்ரோ லெவல் ஆரி கிளாஸஸும் நம்ம கிளாஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தான் என்னோடய கிளாஸ் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் கிளாஸ் போடும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபெதர் ஸ்டிச்சில் மட்டும் மேலே நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணணும். நான் இப்போ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேப் இல்லாமல் பண்ணாதீங்க. சென்டராக அந்த கேப் இல்லாமல் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு எந்த அளவு கேப் வேணுமோ அந்தளவு வந்து கேப் எடுத்துக்கிட்டு நீட்டாக பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆரி ஒர்க்கில் ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. நீங்கள் வந்து ஃப்ளவர் ஃபில் பண்ணணுன்னாலும் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பீகாக் அந்த மாதிரி ஏதாவது ஃபில் பண்ணணுன்னாலும் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நிறையா டிசைன்ஸுக்கு இந்த ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படின்றப்ப இதை பர்ஃபெக்டாக நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களோட கஸ்டமர் ப்ளவுஸில் நல்லா அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சுக்கு வந்து இந்த ஷேப் கொடுத்துருக்கேன் நான். இப்போ நம்ம வீடியோவில் இருக்க மாதிரி இந்த ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் அப்ளை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பெட்டல் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ஸ்டிச் போடுறதுக்கு 3 லைனாக செப்பரேட் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் அப்ளை பண்ணுங்கள்.
கீழே வந்து கொஞ்சம் டார்க்காகவும் மேலே வந்து கொஞ்சம் லைட்டாகவும் ஸ்ட்ரிப்டாகவும் வர்றது மாதிரி போடுங்க. இந்த ஸ்டிச் வந்து மேக்ஸிமம் சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை வந்து இப்போ தான் எனக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது, வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பெட்டல்ஸோட சென்டரில் இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிச்சுட்டு தனித்தனியாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹாஃபாக பிரித்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது ரொம்ப அன்ஈவன் வராமல் நீட்டாக வரும். அதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டிச் வந்து இந்த ஷேப்ஸில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சென்டராக இருக்க கேப்பில் ஸ்டோன்ஸு இல்லைன்னா த்ரெட்டை வச்சு ஏதாவது ஒரு லோடிங் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்படி சென்டராக ஸ்டோன்ஸ் எதுவும் வைக்க உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அந்த பெட்டல் ஷேப்பை ரெண்டாக மட்டும் பிரிச்சுட்டு இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க இந்த ஷேப்பை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிளாஸில் சென்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.